அம்மா அம்மா ஏமா இப்படி குழந்தைய அடிக்கிற? 2 நாளா வவுறு சரியில்லை. பழம் சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறான். சாப்பிடுடா. அடிக்காதம்மா. குழந்தைகளை டீல் பண்ற முறையே வேற. கொண்டா. வாடா கண்ணு. வாடா ராஜா. ஓடியா ஓடியா. வா வா. தாத்தாட்ட வாடா கண்ணு. தாத்தாவை பாரு. பழத்தை உரிக்கிறேன். இத நீ சாப்பிடு. இல்ல நான் சாப்பிட்டுருவேன். நானே சாப்பிடுறேன். நல்ல பிள்ளை. பாத்தியாமா? இப்படித்தாம்மா சாப்பிடாத குழந்தைகளை டீல் பண்ணணும். சரிங்க. அடாடாடாடாடாடா. பாத்தியாடா, குக்கிராமத்துல ஒரு குழந்தை விஞ்ஞானி. குழந்தைய எப்படி டீல் பண்ணுங்கிற விதத்தை நான் அந்த கிழவனை பார்த்து தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்ப பாரு உன்கிட்ட இதே ரோதனையா போச்சு. பாலை குடிக்க மாட்டேங்கற நீ? எதுக்குமா பச்சை புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிற? இந்தமா எதுக்கு அடிக்கிற? பாலை குடிக்க மாட்டேங்கறானே. ஏமா அதுக்காண்டி புள்ளைய போட்டு அடிக்கிறது குழந்தைய டீல் பண்ற விதமே வேறம்மா. இப்ப நான் எப்படி டீல் பண்றேன் பாரு. குழந்தைய கொஞ்சம் திருப்பு. கண்ணா ராசா என் செல்லம், இப்ப நீ ஒழுங்கா பாலை குடிக்கல நான் குடிச்சிருவேன். என்னடா சொன்ன? என்னங்க? அம்மா நான் அப்படி சொல்றேன். அம்மா ஐயா ஐயா இல்ல யா 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 குழந்தை பால் குடிக்கணுமே சொல்றேன் பா. ஐயா ஐயோ நீ வளக்க வர கையில இருக்கியா? அம்மா அம்மா தாய் தாய் அப்படி சொல்லமா. போராடம் போறா இதே வேலையா போச்சு எனக்கு. இருத்தா என்ன பண்ணி காலில் இருக்கிறியா? அம்மா நீங்க கேட்டீங்களே நாகாத்தம்மன் கோயில், அது இதாம்மா. அக்கா ஏன்க்கா சாமிக்கு போய் கொடை பிடிக்கிற? மழை வர மாதிரி இருக்குடா. நாகாத்தா நனைஞ்சு கூடாதுல்ல, அதான் கொடையை பிடிக்கிறேன். இதுக்காக தான் அன்னைக்கு சந்தையில இருந்து கொடை வாங்கிட்டு வந்தியா? ஆமா. அது சரிக்கா, எப்பவுமே நீயே வந்து கொடை பிடிக்க முடியுமா? நீ இல்லாத நேரத்துல மழை வந்துட்டா? அதான்டா இங்க ஒரு கூரை போடலான்னு காசு சேர்த்துட்டு இருக்கேன். நீங்க போங்கடா. நாகாத்தம்மனுக்கு இப்படி ஒரு பக்தியா? இவதான் நான் தேடிட்டு இருந்த மருமக. இவன் என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மகன் நிச்சயம் தெரிஞ்சிருவான். ஏன்பா அந்த பொண்ணு யாரு? நாகவேணிமா, ரொம்ப நல்ல பொண்ணு. என் அட்ரஸ் தரேன். இந்த ஊர்ல யாராவது தரகர் இருந்தா என்னை வந்து பார்க்க சொல்லு. சரிம்மா. ஐயோ நிறுத்துங்க. தெருல காட்டுற விதையை என்கிட்ட காட்டிட்டு இருக்கியா? இது வித்து இல்லம்மா தங்கச்சி, விசேஷம். அந்த சந்தோஷத்தினாலதான் சங்கீதம் நாயன வழியா வந்து கொட்டுதுரா. நான் என்ன பண்ணுவேன்? என்ன விஷயம் சொல்லுன்னு. தங்கச்சி ஒரு பணக்கார விட்டு அம்மா அவங்க குலசாமியை கும்புறதுக்காக நம்ம ஊரு பக்கம் வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து என் தங்கச்சி நாகாத்தாளுக்கு கொடை பிடிச்சு நின்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதை அந்த அம்மா பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். தான் வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்தா இந்த பொண்ணுதான் வரணும்னு ஒத்த கால நின்னுக்கிட்டு தரகரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தரகர் என்னை வந்து பார்த்தாரு, பேசினாரு. உடனே நாங்க 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்க. தங்கச்சி தங்கச்சி என்ன கல்யாணத்தை பத்தி பேசுற ஆளை காணா? நாகவேணி அம்மா இங்க இருக்கியா? தங்கச்சி என்னம்மா உனக்கு கல்யாணம்னு எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி சத்தம் இல்லாம திண்ணில வந்து உட்காந்துட்ட. எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேணாம். கல்யாணம் வேணாமா? ஏண்டா? நான் உன்னை தனியா விட்டு போக மாட்டேன். யாத்தா நாகாத்தா கேட்டியா அந்த கூத்த? நான் தனியா இருப்பேன்னு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணாதான். கிறுக்கு புள்ள. ஏம்மா உனக்கு எப்படா கல்யாணம் ஆகும்? குழந்தைகளை பெப்ப அதை தூக்கி நான் எப்படா கொஞ்சம் வேண்டாமா உசுரோட இருக்கேன். எம்மடி அந்த நாகாத்தா புண்ணியத்துல நல்ல பெரிய இடம், நல்ல மனுஷங்க வேற. தாய் பண்ணி கல்யாணம் வேணாம்னு சொல்லாதம்மா. ஒத்துக்கடா தாயி. எங்க அம்மா இல்ல, ஒத்துக்கமா. அம்மா இல்ல அம்மா. பூங்குழலி கூந்தலை முன்னும் பின்னும் வாரி விடு. முட்டுவிட்ட ஆசைகளை பூவுடன் சேர்த்து வச்சு பின்னி விடு. தங்க நிலா நெற்றியிலே நானொரு நெற்றி சுட்டி போடட்டுமா? சென்பவள கண்ணங்களில் நானொரு திஷ்டி பொட்டு வைக்கட்டுமா? அடிமீனாட்சி உன் கண்கள்
பொங்கும் பூபாலம் முத்து முத்து பூங்குழலி கூந்தலை முன்னும் பின்னும் வாரிவிடு பொட்டு வச்சேன் நான் உனக்கு நீயோ மின்னும் பொன் விளக்கு என்றும் இங்கே காண்பாய் மங்களம் அன்பே உந்தன் வாழ்வின் சீதனம் ஒரு பொன் மாணிக்க ஊஞ்சலிலே உன்னை தாலாட்டுகிற நாள் தானே புது பொன் மஞ்சளில் நீராடி தினம் நீ வாழ்க இந்த பூமானே அடியனது ஆசைகளும் பூவாகும் இதை தென்றல் தொடும் காலம் வரும் முத்து முத்து பூங்குழலி கூந்தலை முன்னும் பின்னும் வாரிவிடு முட்டுவிட்ட ஆசைகளை பூவுடன் சேர்த்து வச்சு பின்னிவிடு தங்க நில நெற்றியிலே நான் ஒரு நெற்றி சுட்டி போடட்டுமா செம்பவள கண்ணங்களில் நான் ஒரு திருஷ்டி போட்டு வைக்கட்டுமா அடி மீனாட்சி உன் கண்களுக்கே புதுமை எழுதி பார்க்கட்டுமா முத்து முத்து பூங்குழலி கூந்தலை முன்னும் பின்னும் வாரிவிடு முட்டுவிட்ட ஆசைகளை பூவுடன் சேர்த்து வச்சு பின்னிவிடு. ஹலோ ஈஸ்வர், நான் அம்மா பேசுறேன்டா. மா தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது ஏமா டிஸ்டர்ப் பண்ற? உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்ப்பா. பொண்ணு வீட்டுக்காரங்களும் சமைச்சிட்டாங்க. நான் பொண்ணு கூட பாத்துட்டேன். பொண்ணு நான் பார்க்க வேணாமா? ஒண்ணு வேண்டாம். நான் பாத்துருக்க பொண்ணு கழுத்துல தான் நீ தாலி கட்டணும். அப்பதான் என் சொத்தை எல்லாம் உன் பேருக்கு எழுதி வைப்பேன். இல்ல கோயில் குளத்துக்கு தான். குடா குட்டா புள்ள நீயே எடுத்து. ஏய் இவன் ஏன்டா சோகமா வரான்? நிஜமாலுமே ஒரு சோகமான செய்தி உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன். என்னடா பிராண்டி கடை மூட்டாங்களா? டேய் கொஞ்ச நேரம் சும்மாறா. மச்சி நீ சொல்லு வந்து சொல்டா. ஏய் நான் கல்யாணம் பண்ணி போறேன்டா. இதுக்கு தான் இவ்வளவு டெவலப்பா? ஏண்டா நீ தான் மாசத்துக்கு 2 கல்யாணம் பண்றிய, பெருசா சொல்லிட்டு இருக்கிற. நாங்கெல்லாம் பொம்பளைங்க விஷயத்துல வீக்குன்னா நீ டெய்லி. ஏய் முட்டாள்தனமா வளராத. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஜாலி மேரேஜ். இப்ப பண்ண போறது உண்மையிலேயே ஃபேமிலி மேரேஜ். ஐயோ உனக்கு லீகலா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? மச்சான் லீகல்னா ப்ராப்ளம் தான். அதான்டா யோசனையா இருக்கு. எங்க அம்மா சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணாதான் சொத்தெல்லாம் எனக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. கவலைப்படாத, நீ கல்யாணத்தை பண்ணிக்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஏய் என்ன ஈஸ்வர் தீர்த்து கட்டத்தை பத்தி சொன்னான்டா. கல்யாணம் ஆனோடனே சொத்தெல்லாம் பேருக்கு வந்துருமே, அப்புறம் உனக்கு எதுக்கு பண்ணாட்டே? ஏய் நம்ம கிட்ட தான் ஹார்ட் அட்டாக், டாக்டர், ஜோசியர், பூசாரின்னு ஒரு ஹிட் ஃபார்முலா இருக்குல்ல, அதை வச்சு தாக்கிடுவோம். இதே ஆக்ஷன் அடிக்கடி ரீப்ளே பண்ற, என்னைக்கு டேப்பு கிழிய போதும். கோயிலுக்குள்ள மணி அடிச்சு குல்ஃபி ஐஸே விக்கிறானா? குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க. அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை. போங்க. இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எட்ரா கைய. கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேனத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப என்னடான்னா பனாரஸ் பட்ல சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா? ஷட் தர்மகர்த்தா. இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம். பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா. என்னது ஜூனியர் ஆத்தாவா? ஏன் ஜூனியர் பாலையா ஜூனியர் வீடன் இருக்கும்போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையில எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு. அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா? எது பிசு பிசுன்னு ஆக்கிடுவானு போல இருக்குது. இது வின்டர் சீசன், ரொம்ப குளிரும். சம்மர்ல வேணா ட்ரை பண்ணு. இந்த ஊர்ல ஒரு விசேஷம் என்ன? சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாயை நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க. மிளகாய் எப்படி? அட பாதகா. சக்தியை சக்தி மசாலா ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது. மில்லியனத்துல இருந்து மிளகா பொடி கிடையாது. ஆத்தா உன்னை நம்பி முதல் சினிமா எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீதான் 100 நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும்.
ஆத்தா என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா நீ எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு? அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை 100 நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன். அட பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களாடா. அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கிற? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல்ல ஒரு பிட்டும் 8வது ரீல்ல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா. இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர் ஆத்தா? அத நான் திருட்டு விஷயத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன். ஆத்தா இதுக்கு முந்தின கெட்டப்பல பார்த்தேன்டா. டேய், குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க, குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா. இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு? அதுல என்ன 100 கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு. இதோ பாருடா, ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா. அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும். அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை தும்சமாயிடும். அப்படின்னா நீ தொழில மாத்திக்க. ஜூனியர் ஆத்தா, வேற தொழில் எனக்கு தெரியாது, நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க. நீ நல்லா ஓடுவியா? ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்டப்பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன். அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி. எதுக்கு? எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா நியாயமான சிட் ஃபண்ட் நடத்து, யாரையும் ஏமாத்தாத, போயிட்டு வா. அட பாவி, சிட் ஃபண்ட்னு சொன்னேன், எனக்கே துண்டா. இந்த கல்யாண பொண்ணு அலங்காரம் பண்ண சொல்லிட்டு உங்க அண்ணன் டவுனுக்கு போயிருக்காரு, நகையும் பட்டு புடையும் வாங்கிட்டு வர்றது. அண்ணன் வரத்துக்குள்ள மேக்கப் முடிக்க வேண்டாமா? ஐயோ, என்னமோ கல்யாணம் இன்னைக்கேன்ற மாதிரி குதிக்கிறீங்க. கல்யாணம் நாளைக்கு தானே, அதுவும் மாப்பிள்ள ஊர்ல. அங்கெல்லாம் எங்களால வர முடியாதுமா. எங்க கையால அலங்காரம் பண்ணி உன்னை மாப்பிள்ள வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறோம். முதல்ல அண்ணன் வரட்டும், அதுக்கப்புறம் தான் அலங்காரம் எல்லாம். கல்யாணமாகி புருஷ வீட்டுக்கு போக போற, இன்னும் அண்ணனை பத்தியே பேசிட்டு இருக்கியே. சரியான அண்ணன் பைத்தியம். என்னங்க நில்லுங்க. ராத்திரி வேளை நீங்க ஊருக்கு போக வேண்டாம், சொன்னா கேளுங்க. மரகதம், ஏன் பயப்படுற? காவலுக்கு நம்ம ஊர் ஐயனார் இருக்காரு. ஐயனார் சிலை இருக்குங்க, ஆனா அதுக்கு சக்தி இருக்காது. மரகதம், என்னங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு சந்திர கிரகணம். ஐயனார் சக்தி ஜலயாகம் பண்ற நாள். ஊர்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா கூட ஐயனாரால வந்து காப்பாத்த முடியாத நிலைமைங்க. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. ஐயனார் சக்தி இல்லாத நேரத்துல வெளியூர் போறது தப்புதான். சரி, வாங்க போலாம். போற வழியில தண்ணி அடிச்சிட்டு போகண்டா. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிளேஸ் கிடைக்குமா நமக்கு? இவன் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம், மாப்பிள மப்புல போனா. பாத்தியா பாத்தியா பாத்தியா, மப்புல போலாம்டா, கப்புல தான் போக கூடாது. கரெக்ட். இவனுக்கு தண்ணி அடிக்கிறது தான் டியூட்டி, கல்யாணம் பண்றதெல்லாம் ஓட்டி. பியூட்டி. வெயிட் வெயிட் வெயிட். ஐயனார் வந்து வில்லேஜுக்கு வாட்ச்மேன் மாதிரி, அவர் கோச்சிக்க மாட்டாரா? டேய், இது என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ்? சாதாரண ஐயனார். மீதி எல்லாம் பூ பந்தல் போடணும், பச்சை வாழை மரம் தோரணங்கள் ஆடணும், காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும். டேய் மச்சான், ஒரே இருட்டா இருக்குடா. டேய், அந்த தீப்பந்த தேத்துறா. டேய், எண்ணெய் இல்லையாடா? டேய், எதுக்குடா எண்ணெய்? அதான் விஸ்கி இருக்குல்ல, லிக்கரை ஊத்துனா டக்கரா எரியும்டா. இதுதான் உண்மையான மச்சான். கோவில் தீப்பந்தம்டா, இத போய் விஸ்கி ஊத்தி பத்த வைக்கிறியே. ஏண்டா, இவர்னா கன்னிசாமியா? இவருக்கே சாராயத்தை தான் படைப்பாங்க, நம்ம காஸ்ட்லியா விஸ்கி ஊத்தி பத்த வைக்கிறோம். ஊர் பேச்சும் பேச்சா இருக்கணும், புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன்.
எங்கேயாவது சாராய கடை இருக்கான்னு பாரு. இங்க இருந்து பாக்குறதுக்கு பைனாகுலரா இருக்குது. தேனாலி இரு, நான் குதிரை மேல ஏறி பார்த்து வரேன். கோயா இங்க வை. டேய், கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் கடையே காணுமடா. குதிரையில ஏறின உடனே தேசிங்க ராஜா ஞாபகம் வந்துச்சு. அந்த ரவுண்டு போறதுக்கு முன்னாடி குதிரையில ஒரு ரவுண்ட் போயிட்டு என்ன ஆராரோ ஆரிரரோ செல்வமே. இந்தப்பா யார் பாது? இது காவல் தெய்வம் ஐயனாருடைய குதிரைப்பா. அதுல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க. இறங்க பாக்கல. ஐயா ஐயா சொன்னா கலியா, தயவு பண்ணி இறங்கு பாக்கல. டேய், குதிரை என்ன ஐயனார் பேருக்கு உயில எழுதி வச்சிருந்தா? ஓடாத குதிரை நான் உட்கார்ந்தானா ஐயனார் உட்கார்ந்தானா? ஐயா யாரு குத்த இருந்தாலும் பரவாயில்ல, தெய்வ குத்த ஆகாது. நீ என்ன ஐயனார் பியவா? அப்படி இல்லங்க. எப்படி இல்லைங்க? சரி, நைட் இந்த நேரத்துல மாலையோட எங்க போற நீ? அதுவா, என் தங்கச்சி கல்யாணம் சாமி. உனக்கு தங்கச்சி இருக்கா? மச்சான், இவனுக்கு தங்கச்சி இருக்காடா. அவன மாதிரி பிளாக் ஆ இல்ல ஒயிட் ஆன்னு கேள்றா. கேக்குறான்ல, உன் தங்கச்சி எப்படி உன்ன மாதிரி கருப்பா கோரமா இருப்பாளா? அட நீங்க வேற என்னைய போய் தங்கச்சியோட ஒப்பிட்டு பேசுறீங்க. என் மூஞ்சிய கண்ணாடியில நானே பார்க்க மாட்டேன் சாமி. அது நல்லா மூக்கு முடியுமா செக்கச்சேவன்னு மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க. மகாலட்சுமிடா, ஜோரா கை தட்டு. அப்படியே ஐயா மச்சான், மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளைங்க என்னடா பெரிய மாப்பிள்ளை? இந்த மாலை யார் அவ கழுத்துல போடுறானோ அவன் தான் மாப்பிள்ளை. சுருக்கமா சொல்லிட்டீங்க. முதல்ல நான் போடுவேன். என்னப்பா மாலை உன் கழுத்துல போட்டுக்கிட்ட? நான் மட்டுமா போடுவேன்? நானும் தான் போடுவேன். ஐயா சாமி சாமி, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கு சாமி. ஐயா 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 மாலையை பிடிச்சு போடுறாங்க சாமி. காலையில கல்யாணம். ஐயா 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 கொடுத்துருங்க, விளாடாதீங்க. ஐயா மாலையை பிடிச்சிடாதீங்க. ஐயா 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 மாலை கொடுங்க சாமி. மாலை ஐயா ஐயா காலையில கல்யாணம். ஐயா 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 ரொம்ப தூரத்துல வாங்கிட்டு இருக்கீங்க. ஐயா 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 மாலை கொடுங்க, மாலை கொடுங்க. ஐயா 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 பிடிக்காதீங்க. ஐயா 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 அட பாவி, என் தங்கச்சி கல்யாண மாலையை பிடிச்சு எடுத்துட்டா. உன்னைய ஃப்ரெண்ட் மேலடா கை வைக்கிறேன். அக்கா அக்கா, என்னடா? ஐயனார் கோயிலாண்ட உங்க அண்ணன் யாரோ 4 பேர் அடிக்கிறாங்க. தங்கச்சி மச்சான், அண்ணனாண்டா. அப்ப இவதான் தங்கச்சி மகாலட்சுமி. டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி சாந்தி முகூர்த்தம் நடத்திடலாமா? அட்டாக். எஸ்கேப் ஆயிடு போல இருக்குடா. ஏய் மச்சான், விடாதடா டேய். அதான் சரி.
பாடி என்னடா பண்ணலாம்? வழக்கமான ஃபார்முலா தான், புதைச்சிருவோம். துபர்ரா, இனிமே அடுத்த மாட்டுக்கும் யாருக்கா கான்ட்ராக்ட் விட்டுரு, நம்மளால சமாதி கட்ட முடியாதுப்பா. சரி வா போலாம். தேவையில்லாம இருக்கல. லிஸ்ட்ல ஒன் மோர். கை கொடு. டேய், உன் மோதிரம் எங்கடா? புதைக்கும் போது மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது எடுத்து வந்துடுறேன். விட்றா, வேற வாங்கிக்கலாம்டா. அது செத்தலுக்கு அன்பளிப்பா விட்டு. இல்லடா, அது சென்டிமெண்ட். நமக்கெல்லாம் என்னடா சென்டிமெண்ட்? ஒன்லி ஆன்டி சென்டிமெண்ட். வாடா. டேய் வாடா. ஏறா கார்ல. மோதிரம். நாலு பேர் சேர்ந்து நாகவேணியை கொண்டிருக்காங்க. அந்த நாகவேணி இவங்களை பழி வாங்க போட மாட்டா. ஓம் கணநாம் கணபதிம் தவாமயே கவிஞ்ச வீணா உபமஸ்து தேஜோ ஜேஷ்டராஜ பிரம்மணாம் பிரம்மமஸ்து. ஓம் உபனிஷதஸ்த பிரணாம் மகாகணபதிம் விக்னாய தீமகி விக்னே தேவா தன்னோ மஹா. என்னடா இங்க வா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? தாலி கட்டி முடிச்ச உடனே சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிருவல? ஏன்டா இப்படி சொத்து நலையிற? இப்ப என் மருமக வரப்போற. அவளை பார்த்தா சொத்தே வேண்டாம் நீயே சொல்ல போற பாரு. ஏன் அவ்வளவு அசிங்கமா இருப்பாளா? என் மருமக நாகலட்சுமி மாதிரி இருப்பா. அவ நடந்து வர்ற அழக பார்த்தா நீயே மயக்கம் போட்டு விழுந்துருவ. போதும் போதும். उपनिषदये स्वाहा। ओम त्रस्तं सर्वभूताय धीमहि ओम सदायुष्मान् पूर्वागमस्त्रोजगं भवतो रोजायुष्मान् भवते अग्निदेवाय धीमहि मांगल्यधारणमस्तु। गट्टी मेளம் மாப்பிள்ளை மாங்கல்யதாரணம் பண்ணுங்கோ। மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே வத்யாமி துவே சஞ்சீவ சர்வஸ்யதாம்। இந்த மோதிரம் மோதிரம் இன்னிலேந்து நம்ம ரெண்டு பேரும் மோதிரம். ஃபர்ஸ்ட் நைட்னாலே புருஷன் பொண்டாட்டி மோதிர சந்தோஷமான சண்டை தானே, அது சொன்னேன்.
சங்கு ஊதியாச்சு, அடுத்தது பாலு தான். என்னது? இந்த பாலு சொன்னேன். வேணாம், எனக்கு வேணாம். எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் தூங்கணும். தூக்கமா? உங்களை நிரந்தரமா தூங்க வைக்க தானே நான் வந்திருக்கேன். நீ என்ன சொல்ற? ஃபுல் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். என்ன ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கா? அப்ப டாக்டர் வரணுமே, ஜோசியரும் வரணுமே, கடைசியா பூசாரியும் வரணுமே. ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு வெட்டியான வரணுமா? கடல் நக்கரை போனோரே காணால் பொண்ணு போனோரே, கடல் நக்கரை போனோரே காணால் போனோரே, போய் வரும் போல் என்ன கொண்டு வரும், கை தறிய போய் வரும் போல் என்ன கொண்டு வரும். ஒண்ணும் கொண்டு வராது. இப்படியே இந்த மாதிரி உடுக்கடிச்சோம் ஆவிதான் வரும். ஏய் வெறுப்பாதீங்கடா. மணி 12 ஈஸ்வர காணோம். எங்க போயிட்டு வந்தானோ? ஆயால பெண்குட்டி ஃபர்ஸ்ட் കഴിച്ച് இவள தள்ளிட்டு வரான்னு പറഞ്ഞു. ஒரு பாடு ആ പെൺകുട്ടി സുന്ദരമായിട്ടൊരു കാരണം മച്ചാ അവൻ സെറ്റിൽ ആയിട്ടാ. நல்லதொரு குடும்பம் அப்ப சின்ன வீடு நான் டுட்டோரியல் காலேஜாடா தொங்கனா கூட. ஏண்டா நோக்காம்? டேய் போன்ல நோக்காம் இல்லடா கேக்காம் போ. ஹலோ ஆரானு? மச்சான் நான் ஈஸ்வர் பேசுறேன். ஈஸ்வரா போய் வரும் போல் என்ன கொண்டு வரும், பொண்ணு எப்ப கொண்டு வரும்? இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. ப்ராப்ளமா? என்னடா? நான் சொல்றேன், நீங்க 3 பேர் உடனே புறப்பட்டு நம்பர் 13 மார்ச்சரி தெருவுக்கு வந்துருங்க. அங்க எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். ஓகே? சரிடா வரோம். டேய் ஈஸ்வர் என்னடா சொன்னா? ஏதோ ப்ராப்ளமா? நம்பர் 13 மார்ச்சரி ஸ்ட்ரீட் வர சொன்னா. யாரா அவன்? மார்ச் ஜனவரி பிப்ரவரின்னு அப்படி ஒரு தெரு இந்தியாவிலே கிடையாதுடா. அவன் சொன்னானே எங்கேயாவது இருக்கோ போய் தேடும். என்னடா அது? பின்ன மிட் நைட்டு 13 నంబర్ మార్చురి బీసాల్ బాత్ ఎఫెక్ట్ కుడుకురండా. అక్కడ ఏమి ఆవిందో ஏன்டா கத்துற? மார்ச்சரி ஸ்ட்ரீட் இருக்குடா. ஆமாண்டா. அது எப்படா மார்ச்சரி தெருன்னு பேர் வச்சிருக்காங்க? டேய் இந்த மார்ச்ல தான வரி கட்டுவாங்க. அந்த ஞாபகார்த்தமா மார்ச்சரி தெருன்னு வச்சிருப்பாங்கடா. கரெக்ட். அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. வா. வாடா. 13 நம்பர் வீடு. ஏய் ஈஸ்வர். 13 நம்பர் வீடு இருக்குடா. அட எந்தடா அது? செக் கர்மம். டேய் மச்சான் 13 நம்பர்ல வீடே இருக்க கூடாதா? யாரா அவன்? முதல் வீடே 13 நம்பர் வீடா இருக்கு. மச்சான் நேத்து பேஞ்ச மழையில 12 வீடும் கரஞ்சு போயிருக்குடா. கரெக்ட். சரி நீ போய் தைரியமா கதவு தர. போய் வரும் போல் என்ன கொண்டு வரும். ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? உன் பக்தன் என்ன இப்படி கவுத்துட்டே? அட பாவி, கிளார் அடிக்குதுடா ஹெட்லைட்ல இருந்து. நீயா கவுந்துட்டு என்ன கவுத்துட்டேங்கறியாடா? நிமிர்றா. ஆமா நீ யாரு? நீ யாரு அத கேக்க? என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? நான் தான்டா ஜூனியர் ஆத்தா. ஆத்தா 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 என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு. சொல்லு. எனக்கு 5 பெண் குழந்தைங்க. 6வது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆத்தாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா. உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு 6 குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ? மரம் வச்ச ஆத்தா
தண்ணி ஊத்தாமல விட போறா? அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு? உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும். தப்பு தப்பு. ஆத்தா நீயே கேளு. எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே சீட் எழுதி போட்டேன். ஆண் குழந்தைன்னு சீட் வந்துச்சே. அடா பாவி, கடைசியில ஆத்தாவ லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டியா? நீயா சீட் எழுதுவ, அதை நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா? தப்புதான். 6 பெண் குழந்தையா பெத்துட்டேன். நான் இனிமே என்ன செய்யணும்? ஒன்னும் கவலைப்படாதயா. பொன் குழந்தைங்க ஒன்னும் கேவலமானதுங்க இல்ல. அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா? சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? எதுவுமே செய்யக்கூடாது. அப்படியே செய்யறான் ஆத்தா. செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே.